ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் விலாக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நைட் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இடியாப்பம் அண்ட் பச்சைப்பயிறு கிரேவி தான். வேற லெவலாக இருக்கும் இடியாப்பம். சில பேருக்கு டவுட் இருக்கும், இந்த இடியாப்ப மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு. நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, பச்சரிசி, அதாவது மாவு பச்சரிசின்னு வாங்கிக்கணும். அப்படி இல்லைனா இடியாப்ப பச்சரிசின்னு கேட்டால் கொடுப்பாங்க கடையில். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சிடணும். நல்ல முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு காய வச்சுட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து பூச்சி எதுவுமே வராது. ஸோ நான் வந்து நம்ம வீட்டோட மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நல்லாவே அழகாக பொச பொசன்னு வரும். அதேமாதிரி இடியாப்பம் புழியும் போது பார்த்திங்கன்னா அப்படியே நூல் நூலாக அழகாக வரும். இந்த இடியாப்ப கட்டை எங்க அம்மா வந்து எனக்கு வாங்கி குடுத்தாங்க. ஆ நம்ம சென்னையில தேடி பார்த்தேன். எங்கேயுமே இல்லாத மாரி இருந்துச்சு. பட் எங்க ஊர் சைட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவ்வளோ அழகா வந்து புழியும். இந்த இடியாப்ப கட்டைய நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சு, அதுக்கப்புறம் உள்ள வச்சுக்கோங்க. இல்லன்னா அப்படியே ஈரப்பதமா இருந்ததுன்னா, அப்படியே ஃபோ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கட்டையில. ஸோ உட்டன்ல அதனால வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, நம்ம வார்னிஷ்லாம் அடிக்கல. ஸோ தட் அதனால நம்ம வெயில்ல காய வச்சுட்டு உள்ள வச்சுக்கலாம். இப்ப இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பச்சை பயிறு கிரேவி. செம்ம வேற லெவலா இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டா இருந்தது. இதனுடைய ரெசிபி சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். இடியாப்பத்துக்கு இந்த மாரி கிரேவி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லனா சப்பாத்திக்கு, ரைஸ் கூட நீங்க தொட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நான் அது வந்து சீக்கிரமாவே ரெசிபீஸ் அப்லோட் பண்றேன். நம்ம வீடியோல கேக்கு, ப்ரௌனீஸ் இது எல்லாமே பிஸ்கெட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே, சண்டே தவிர்த்து மத்த நாள்ல நீங்க ஆர்டர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நாங்க கொரியர் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.